நாம் தொடர்ச்சியாய் பல வாரங்களாய் நம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 4 வாரங்களாய் கூட நம் தேவனுடைய அன்பை பல வகையில் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலிருந்து நம் தேவனுடைய அகலமான அன்பு அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நாளில் நான் என்ன பேச போகிறேன்றது தெரிஞ்சிருக்கும். ஆமென். இந்த நாள்லையும் கூட நம்ம தொடர்ச்சியாக நம்ம அன்பு குறித்து தான் தியானிக்க போகிறோம். தேவ அன்பிற்கு எல்லை கூட இல்லை தேவ பிள்ளைகளே. அந்த அன்பு அது அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் அவர் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். ஹல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லப்போனால் அன்பு இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை. அவர் தான் அன்பு. அன்புனா தேவன்னா அன்பு. அவரே அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த அன்பானவரை அறிந்து கொள்ள அது நம்முடைய வாழ்க்கையை அது மறுரூபப்படுத்தியே தீரும். ஆமென். நாம் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் அந்த 17, 18, 19 வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிக்க போகிறோம். இந்த வசனத்திலிருந்து தான் கடந்த வாரத்தில் உங்களோடு நான் பேசினேன். அங்கே வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை பேர் இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, உங்கள் அன்பை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? காரணம், தேவ அன்பை அறிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு அனுக்கிரகம் தேவை. தேவ அன்பை அறிந்து கொள்ள எல்லாராலையும் முடியாது. அது வல்லவர்களால் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். அதான் வசனம் சொல்லுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். அப்போ எல்லாம் ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. நான் கடந்த வாரத்தில் கிருபையை பற்றி உங்களிடத்தில் போதிக்கும் பொழுது நான் சொன்னேன், அந்த கிருபை உங்களுக்கு தருகிற 4வது ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருடைய வல்லமை அது உங்கள் மீது தங்கும்படி செய்கிறது. அப்போ தேவ அன்பை யாரால் மட்டும்தான் அறிஞ்சு கொள்ள முடியும்னா, யார் வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் தேவனுடைய அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அறிவு கெட்டாத அன்பு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது என்னென்னலாம் நடக்கும்ன்றதை பற்றி நான் சொன்னேன். அங்கே அடுத்த வார்த்தையே சொல்லுது, சகல பரிபூரணத்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்று நான் சொன்னேன். அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நான் நிரப்பப்பட நான் விரும்புகிறேன்? அப்போ இன்றைக்கு உங்கள் வீடுகளில் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்க விரும்புகிறீங்களா? உங்கள் தொழிலில் நீங்கள் பரிபூர்ணமுடையவளாக இருக்க விரும்புகிறீங்களா? உங்களோட சகல நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களிலும் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று, இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா, எங்களை வல்லவர்களாக மாற்றுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் அவர் தம்மை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. நீ கேளு, உனக்கு நான் தருவேன். நீ தட்டு, அப்பொழுது உனக்கு திறக்கப்படும். நீ தேடு, நீ கண்டடைவாய் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பல வாரங்களாய் தேவனுடைய அன்பை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட அன்பை தேடி நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். நான் சொல்லிட்டேன், தொடர்ச்சியாக அவரோட அன்பை குறித்து நீங்கள் இன்னும் தேடிக்கிட்டே இருங்களேன். நீங்கள் தேடுவதை நீங்கள் கண்டடைவீர்கள். எந்த அளவுக்கு தேவன் அன்பானவராக இருக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாக அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. ஸோ இங்கே வசனத்தில் சொல்லுது, எதற்காக நாம் இங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்டில் இந்த அன்பை குறித்து உங்களோட கர்த்தர் பேசுகிறார் என்றால், அது ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, மேலே 14ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு மாத்திரம் நமக்கு பத்தாது. தேவனை குறித்து நாம் ஏன் அறிந்து கொள்கிறோம் என்றால், நாம் அறிந்து கொள்ளுகிற தேவனை போல நாமும் மாற்றப்படுவதற்காக தான். அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்போ அன்பில் நாம் நிலை பெற்றவர்களாய் நாம் மாறணும். அதில் வேரூன்றினவர்களாய். ஆமென். நம்ம எதை செஞ்சாலுமே அன்பில் வேரூன்றின பிள்ளைகளாய் நாம் செய்ய வேண்டும். நம்ம என்ன செஞ்சாலுமே அது லவ் கம் பேசிஸாக தான் அது இருக்கணும். அது அன்பில் இருந்து தான் தொடங்கணும். யாருக்காவது ஒருத்தர் நம்ம பேசணும்னா அது அன்பிலிருந்து பேசணும். யாருக்காவது ஒரு காரியம் நம்ம செய்கிறோன்னா அது அன்பின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். ஒரு ஊழியத்தை செய்தோம் என்றால் அது அன்பின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். படிக்கிறோமா அன்பின் அடிப்படையில் நாம் படிக்க வேண்டும். ஒருவர்களை மீட் பண்ணுறோமா அன்பின் அடிப்படையில் நம்ம உங்களை மீட் பண்ணணும். ஸோ எந்த காரியங்களை நீங்கள் செய்யணுன்னாலுமே அது லவ் ரூட்டடாக அது இருக்கணும். அன்பில் வேரூன்றின ஒரு உறவாய், அன்பில் வேரூன்றின ஒரு காரியங்களாய், அன்பிலே வேரூன்றின ஒரு ஊழியமாய் அது இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கிறத பார்க்க முடியும். 2வது, அதில் நீங்கள் நிலை பெற்றவர்களாகி. இப்படி மாறுறவங்களால் அல்ல. நல்லவங்கள்ட்ட யாரெல்லாம் நம்மள்ட்ட நல்லா பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் அன்பாக பேசுகிறது, யாரெல்லாம் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டலாம் நம்ம கோவத்தையும் நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய இதெல்லாம் வெளிப்படுத்திட்டு அப்படிலாம் இல்லை. அன்பிலே நிலை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி
சுற்றி எத்தனை சூழல்கள் மாறினாலும், நம்ம யார் கீழே தள்ளினாலும், நம்ம யார் வெறுத்தாலும், நம்ம யார் அவதூறாய் பேசினாலும், நாம் அன்பிலே நிலை பெற்றவரை நாம் இருக்க வேண்டும். இது எப்படி தான் நீங்கள் இருக்க முடியும்னா, இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மாத்திரம்தான் நீங்கள் இயேசுவை போல் நீங்கள் நடக்க முடியும். ஸோ அப்போ இந்த காரியங்களை பவுல் சொல்லிட்டு சொல்கிறாரு, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஆமென். அப்போ நீங்கள் வேறு ஒன்றினவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும், நிலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாட்டில் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அவர் தம்முடைய அன்பின் அகலத்தை குறித்தும் நீளத்தை குறித்தும் ஆழத்தை குறித்தும் உயரத்தை குறித்தும் ஒரு உணர்வை அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அனுக்கிரகத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுக்கு ரொம்ப நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம் சபையை தேவன் நேசிக்கிறார், உங்களை தேவன் நேசிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் தேவன கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய புதிய வெளிப்பாடுகளை தேவன கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்தையே கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த ஊழியத்துக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. நம்முடைய ஊழியங்களுக்காக ஆண்டரை துதிங்க. ஹல்லேலூயா. இன்னும் பல காரியங்களை தேவ கர்த்தர் உங்களுக்கும் திருச்சபைக்கும் வெளிப்படுத்தணும், எங்களுக்கும் தேவ ஊழியக்காரர்களுக்கும் வெளிப்படுத்தணும், எங்களை தேவன் இன்னும் பலப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் மாற்றங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவ கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு மலை மேலுள்ள ஒரு பட்டணத்தை போல் கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் உயர்த்தி நிறுத்தியே தீருவார். கடந்த வாரத்தில் கூட நம் தேவனின் அகலமான அன்பை குறித்து உங்களோட நான் பேசினேன். அந்த அகலமான அன்புனா அது எதை வெளிப்படுத்தி காட்டுதுன்னு நான் சொன்னேன். எங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். தேவனின் அகலமான அன்புனா என்னன்னு சொன்னேன். ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் அந்த செய்தியை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். தேவனின் அகலமான அன்பு அது உங்களுக்கும் எனக்கும் எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்றால் அது அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட அந்த அகலமான அன்பில் வெளிப்பட்ட தேவனுடைய கிருபையை குறித்து நாம் தியானித்தோம். கிருபை எவ்வளவு மேலானது, சிலுவையில் வெளிப்பட்ட தேவ கிருபை எப்படிப்பட்டது, உயிர்த்தெழுதலில் வெளிப்பட்ட தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த ரெண்டு விதமான கிருபைகளை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசிய அந்த சத்தியம் உங்களுக்கு தேவனுடைய கிருபை குறித்ததான ஒரு புதிய வெளிப்பாட்டை அது உங்களுக்கு கொடுத்திருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். இந்த வாரத்திலும் கூட நாம் தேவனின் நீளமான அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. காரணம் வசனம் சொல்லுகிறது, அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஆர் யூ எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நீளமான அன்பு எதை காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிட்டேன் நான். தேவனின் நீளமான அன்பு எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்றால் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அகலமான அன்பு அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது என்று நான் சொன்னேன். அவருடைய நீளமான அன்பு எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய இரக்கத்தை அது உங்களுக்கும் எனக்கும் அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆமென். அநேக நேரத்தில் இரக்கம்னா என்ன, கிருபைனா என்ன, இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிப்போம் பாருங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் நான் கிருபையை குறித்து பேசினேன். இந்த வாரம் நான் இரக்கத்தை குறித்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா அகலமான அன்பின் வெளிப்பாடு அது கிருபை, நீளமான அன்பில் வெளிப்பட்டது அவருடைய இரக்கம். இரக்கம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதற்கு தகுதியோ அதை உங்களுக்கு தேவன் கொடாமல் இருப்பது இரக்கம். ஆமென். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எதற்கு தகுதியோ அதை தேவன் உங்களுக்கு கொடாமல் இருப்பது இரக்கம். நீங்கள் எதற்கு தகுதி இல்லையோ அதை உங்களுக்கு தேவன் கொடுப்பது கிருபை. Mercy is God withholding from you what you deserve. Grace is God giving you what you don't deserve. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க. வேலை செய்கிற இடத்துக்கு அங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போய் சைன் போட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போயே ஆகணும். இப்படி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே உங்களுக்கு வச்சுருக்கிறப்ப ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஒருவேளை நீங்கள் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 11 மணிக்கோ ஒரு 12 மணிக்கோ நீங்கள் லேட்டாக போயிடுறீங்க. அப்போ நீங்கள் லேட்டாக போன உடனே அங்கே இருக்கிற செக்கிங் ஆஃபீஸர் யூஸ்வலாக யாரெல்லாம் லேட்டாக வராங்களோ அவங்களுக்கு பாதி நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க, ஏதாவது பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். பட் அன்றைக்கி நீங்கள் லேட்டாக போனாலும் கூட உங்களை யார்ட்டையும் மாட்டி விடாமல் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம உங்களை அப்படியே சரி போய் வேலையை பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் உங்களை அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இரக்கம். ரெண்டாவது, அப்படி உங்களை அனுப்பிச்சி விட்ட உங்களுக்கு திரும்பி நீங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பி போகும் பொழுது உங்களுக்கு பாதிய சம்பளத்தை ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு பாதிய சம்பளத்தை உங்களுக்கு பிடிச்சிட்டோ இல்லை வேறு எந்த காரியங்களும் உங்களுக்கு செய்யாமல் உங்களுக்கு முழு நாள் சம்பளத்தையும் உங்களுக்கு கொடுத்து அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா போனஸும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் என்னென்னா கிருபை. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் எதற்கு தகுதியோ, அப்போ நீங்கள் லேட்டாக போனதுனால ஆக்சுவலாக நீங்கள் தண்டனைக்கு நீங்கள் தகுதி, பாதி நாள் சம்பளத்தை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதி. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எதற்கு தகுதியோ அதை உங்களுக்கு தேவன் கொடாமல் இருப்பது அதை பேர் தான் இரக்கம். ரெண்டாவது,
நீங்கள் எதற்கு தகுதி இல்லையோ, நீங்கள் ஆக்சுவலாக லேட்டாக போனதுனால அன்றைக்கி 3 நாள் சம்பளத்துக்கு நீங்கள் தகுதி இல்லை, ஆனால் நீங்கள் தகுதியாக இல்லைனாச்சும் அதை உங்களுக்கு தராங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிருபை. இதை தான் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா சிலுவையில் நாம் எதற்கு தகுதியோ அதை உங்களுக்கு தேவன் கொடாமல் இருப்பது இரக்கங்க. கடந்த நாட்களில் நான் சொன்னேன், இந்த சிலுவையின் பகுதியின் கிருபையில் என்னென்னலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் தண்டிக்கப்பட வேண்டியது நாம், அவமானப்படுத்தப்பட வேண்டியது நாம், புறக்கணிக்கப்பட வேண்டியது நாம், மரணத்தை பார்க்க வேண்டியது நாம், ஹல்லேலூயா, குற்றம் சாட்டப்பட வேண்டியது நாம், தண்டிக்கப்பட வேண்டியது நாம், இப்படி பல காரியங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் நாம். ஆனால் நாம் அதற்கு தகுதியாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அதை கொடாமல் இருந்தது. அதுதான் தேவன் நம்ம மேலே வச்ச இரக்கம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் கொடுக்காம இந்த சிலுவையின் பக்கத்தில் இருக்கிற அந்த கிருபை உங்களுக்கு எனக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா. உங்களையும் என்னை நீதியாக மாற்றினார், உங்களையும் என்னை ஆசீர்வாதமாக மாற்றினார், உங்களையும் என்னையும் உங்களை சுகப்படுத்தினார், உங்களுக்கும் எனக்கும் உங்களையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, மறுரூபமாக்கி இருக்கிறாரு. இப்படி பல காரியங்களை செய்திருக்கிறாரு. நான் சொன்ன தெரியுமா, அதுதான் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் எதற்கு தகுதி இல்லையோ அதை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுப்பது, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். பல இடங்களில் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன், அவர் கிருபையும் அவர் இரக்கமும் உள்ள தேவன். ஆமென். உங்களை பார்த்து உங்களுக்கு ஒன்று தருவாரே ஆனால் அது தேவனுடைய இரக்கம். இயேசுவை பார்த்து உங்களுக்கு ஒன்றை பிதா தருவாரே ஆனால் அது தாங்க கிருபை. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது, ஐயோ என் பிள்ளை இதிலலாம் கண்ணீர் வடிக்குது, ஐயோ என் பிள்ளை இப்படிப்பட்ட கடன் பாரங்களுக்குள்ளே இருக்குது, இப்படிப்பட்ட வியாதிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய வியாகுலத்தை பார்த்து தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை தருவாரே ஆனால் அதுக்கு பேர் இரக்கம். ரெண்டாவது காரியம், இயேசுவை பார்த்து ஹல்லேலூயா, அவர் உனக்காய் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், அவர் உனக்காய் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவர் உன் நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், அவர் உனக்காக எல்லாம் பண்ணியிருக்கிறார் என்று இயேசுவை பார்த்து எதையெல்லாம் பிதா உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தருகிறாரோ அது எல்லாம் கிருபை. இந்த அகலமான அன்பிலும் இந்த நீளமான அன்பிலும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் எதை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் தம்முடைய கிருபையையும் அவர் தம்முடைய இரக்கத்தையும் அவர் இந்த 2 அன்பின் மூலியமாய் அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சத்தமாக அந்த இரக்கத்திற்கு ஒரு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யமுடைய தேவனாய் அவர் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பைபிளில் எடுத்து பார்த்தோன்னா பல இடங்களில் யார் யாருக்கெல்லாம் அற்புதங்கள் தேவைப்பட்டதோ, இயேசு வழியாய் நடந்து போகும் பொழுது பலர் ஆண்டவரை பார்க்கும் பொழுதுலாம் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அவங்க கத்தினதை நம்மளால் பார்க்க முடியும். எங்கெங்கெல்லாம் அவங்க அப்படி கூப்பிட்டாங்களோ வசனில் பார்க்கலாம். தேவனாய் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் மனம் இறங்கினதை பார்க்க முடியும். குருடரின் கண்களை தேவனாய் கர்த்தர் திறந்தார். ஒரு விதவினுடைய மகளை தேவன் சுகமாக்கியதை பார்க்க முடியும். ஆமென். ஒருவனுடைய மகன் அவன் தீயிலும் தண்ணீரும் உழுகிறவன் அவன் ஆண்டரை பார்த்து கேட்குறான், தேவனே என் மேலே இறக்கமாறுங்கன்னு கேட்டப்ப அவன் மகனை தேவனாய் கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து தேவனாய் கர்த்தர் குணப்படுத்தியதை பார்க்க முடியும். இப்படி பல இடங்களை நம்ம பார்த்தோம் என்றால் தேவனாய் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் இறங்கி கிரியை செய்ததை நம்மால் பார்க்க முடியும். காரணம், என் தேவன் அவர் இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த எல்லையில் நீங்கள் தோல்விகளை பார்க்கிறீர்களோ, எந்தெந்த எல்லைகளில் நீங்கள் பலவீனத்தை உணர்கிறீர்களோ, எந்தெந்த எல்லைகளில் இத்தனை 6 மாதங்களாய் பலவித கண்ணீரின் பாதையில் நீங்கள் கடந்து போனீர்களோ, நான் இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 7ஆம் மாதத்தில் என் கர்த்தருடைய இரக்கம் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இறங்கி உங்களை எல்லா விதமான பிடியிலிருந்தும் அது உங்களை தூக்கி எடுத்து நீங்கள் எதிர்பார்க்காத கிருபையை அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை உயர்த்தி வைக்க போகிறது. சத்தம் வர ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட அவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாக லூக்கா 15:31 அவர் கொடுத்திருக்கிறார். அல்ல வசனம் நம்ம பார்த்தோம், மகனே நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தகப்பன் அவர் இரக்கமுள்ள தேவன். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தேவனை நீங்கள் மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு நீங்கள் பிரிந்திருக்கலாம். என் தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிறானால் உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் இறங்க என் தேவன் வல்லமையுடையவராய் அவர் இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது. இந்த 7ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நம்ம அப்பா என்னென்ன காரியங்களெல்லாம் வச்சுருக்கிறாரோ அது எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய தேவ பிள்ளைகளை. கொஞ்சம் கூட கலங்காதீங்க. இந்த 7ஆம் மாதம் 7 என்பது பரிபூர்ணத்தை காட்டுகிறது. இந்த 7ஆம் மாதத்தில் நிச்சயமே இந்த தேவனாய் கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் அவர் நடத்திய தீர்வார். எனவே இந்த இரக்கம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வல்லமையுடையது. பாருங்களேன்,
வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபாகமம் 4:31 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறபடினால். எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறபடினால்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால். இந்த இரக்கமுள்ள தேவன் அவர் எப்படிலாம் இருப்பாராம்? வசனம் சொல்லுது, அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். 3 காரியங்களை ஆண்டவர் செய்ய மாட்டாராம். அவருடைய இரக்கத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது தேவ பிள்ளைகள். என்னென்ன காரியங்களாம்? மொத காரியம், அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை சுற்றி எத்தனை காரியங்கள் நடந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கொரோனா வைரஸாக இருக்கட்டும், எந்தெந்த பலவீனம் உங்களை சுற்றி நடந்தாலும் என் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி நீங்கள் பார்க்குறீங்களா, என் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை படிப்பின் காரியத்தில் ஒருவேளை பல மனிதர்களால் உனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பலவித ஏக்கத்தோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை ஒரு பிஸ்னஸை தொடங்கிட்டு அதில் நம்ம ஜெயிப்போமா இல்லை தோற்றுவோமான்னு ஒரு விதமான கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, நான் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை உன் குடும்ப காரியத்தில் என் குடும்பம் எப்படியா இருக்குமோ, ஒரே பிரச்சனைகளாக இருந்துகிட்டே இருக்குது, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வருமா வராதான்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா, நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை உன்னை எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறியா, இன்றைக்கு நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், மகனே மகளே, என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். காரணம், என் தேவன் அவர் இரக்கமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 2வது காரியம், உன்னை அவர் அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை பிசாசுடைய மனசுக்குள்ளே மிகப்பெரிய காரியங்களை போடலாம். ஒருவேளை குற்ற மனசாட்சியால் நீ வாதிக்கப்படலாம். ஐயோ, இந்த தவறை நான் செஞ்சுட்டேனே, அந்த தவறை நான் செஞ்சுட்டேனே, ஒருவேளை தேவன் என்னை அழிச்சிருவாரோ, தேவன் என்னை நிர்மூலமாக்கி போட்டுருவாரோ. இன்றைக்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன், என் தேவன் உன்னை அழிக்க மாட்டார். காரணம், அழிப்பது அது பிசாசின் வேலை, ஜீவனை தருவது என் தேவனுடைய வேலை. யோவான் எழுதிய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசானவனே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ உனக்கு ஜீவனை உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். இந்த 7ஆம் மாதத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை அழிக்க மாட்டார். மாறாக எந்தெந்த எல்லைகளில் நீ விழுந்து போய் கிடக்கிறாயோ அத்தனை எல்லைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்து அவர் என்னை உயிர்த்தெழுத செய்வதை நீ நிச்சயமாக நீ பார்த்தே தீருவாய். 3வதாக, இந்த இரக்கமுள்ள தேவன் வசனம் சொல்லுகிறது, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களெல்லாம் வேதம் முழுக்க நம்முடைய பிதாக்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் கூட அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். இரத்தத்தினாலே அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய இரத்தம் உங்களுக்கும் உங்களுடைய பாவங்களுக்கும் பதிலாய் நம்முடைய பாவங்களுக்கு பதிலாய் சிந்தப்பட்டு இருக்கிறது. இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் அவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறந்து போகிறது இல்லை. எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும், எத்தனை முறை நீ தள்ளப்பட்டாலும், எத்தனை முறை நீ தேவனை விட்டு விலகி போனாலும் உடன்படிக்கை பண்ணிய தேவன் அவர் மறக்குவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த இரத்தம் உனக்காய் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். இந்த இரத்தம் உன்னை கழுவி கொண்டே இருக்கும். இந்த இரத்தம் உன்னை மீண்டுமாய் தேவனோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டே இருக்கும். காரணம், என் தேவன் உடன்படிக்கையை மறக்கிற தேவன் அல்ல, என் உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலியமாய் உங்களோடு கூட என்னோடு கூட அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினால் இரக்கமுள்ள தேவன் 3வதாக அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் மறக்காதவராய் அவர் இருக்கிறார். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த இரக்கமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கைவிடாதவராய் இருக்கிறார், அழிக்க மாட்டார். அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம் தேவன் அவர் இரக்கமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். யாத்திராகமம் 34:6 நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கே மோசே சொல்கிறாரு, கர்த்தர் முன்னதாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர், அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் அவர் சத்தியமும் உள்ள தேவன். அப்போ பாருங்கள், மோசே தேவன் கடந்து போகும் பொழுது முதல் இந்த மோசே தேவன்கிட்ட பார்த்ததே என்ன அப்படின்னா, அவர் ஒரு இரக்கமுள்ள தேவன். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிட்டா, நம்ம தேவன் அவர் மிக இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே அவர் சொல்கிறார், அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். இப்போ பாருங்கள், தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. இந்த இரக்கம் அது எந்த அளவுக்கு அது நீளமானது
நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நீளமான அன்பில் இந்த இரக்கம் இருக்குதுன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெகேமியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் நான் இன்றைக்கி உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமை தினத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலங்கம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவுமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இப்போ பாருங்கள், இந்த இரக்கத்தில் அதிகமாய் வெளிப்படுகிற ஒன்று என்னவென்றால், என் தேவன் உங்களை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு மனதில்லை. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன அற்புதங்களெல்லாம் ஆண்டவங்க வாழ்க்கையில் செஞ்சுருந்தாரோ அது எல்லாத்தையுமே அவங்க நினைக்காம போயிட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, அவர்கள் தன்னுடைய கழுத்தை கடினப்படுத்தி கொண்டு தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படி அவர்கள் கலங்கம் பண்ணினார்கள். எங்கேருந்து தேவனாய கர்த்தர் அவங்களை மீட்டு எடுத்து வந்தாரோ மீண்டுமா அந்த அடிமை தினத்திற்கு அவங்க போகும்படிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய கழுத்தை கடினப்படுத்தி தலைவனை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். தேவனே அவர்களுக்கு தகப்பனாய் அவர்களுக்கு தலைவனாய் இருந்தவர்களை நடத்திய பொழுது, ஆனால் இவர்களோ தங்கள் மாம்சத்துக்கு தங்களை விட்டு கொடுத்து இவர்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் வசனம் சொல்லுது. ஆனால் இப்படிலாம் அவங்க செஞ்சாலும் கூட தேவனாய கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிற அப்படின்னால இங்கே என்ன வசனம் தெரியுமா சொல்லுது? வசனம், ஆகிலும் நீர் வெகுவாய் மன்னிக்கிறவரும். அப்போ நம்ம தேவனாய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு பாருங்களேன். அவர் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அப்போ இரக்கமுள்ள தேவன் இவ்வளவு காரியங்கள் அவங்க செஞ்சாலும் கூட அவர்களை கைவிடவே இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் இதை செய்யலைங்க. இன்றைக்கு நாம் கூட பல நேரத்தில் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறாருன்றது நமக்காக தெரியும், ரத்தம் சிந்தியிருக்கிறார். அவர் உயிர் தெழும் பொழுது நம்மளையும் அவரோடு கூட உயிர் தெழ செய்து அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு, நம்முடைய தயவை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு, இரக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரு. இப்படி பல காரியங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அநேக நேரங்களில் நாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம், கர்த்தருக்கு செவி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வரதில்லை. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கறதுக்கு, கர்த்தரை என்ன சொல்கிறாருன்றதை கேட்குறதுக்கு, கர்த்தர் உங்களையும் என்னையும் எந்த வழியில் கொண்டு போகணும்னு விரும்புகிறாருன்றதுக்கு அநேக நேரங்களில் சொல்லப்போனால் நம் தேவனுக்கு செவி கொடுக்க மனதில்லாது இருக்கிறோம். பல நேரங்களில் கர்த்தர் வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை சீர்படுத்துவார். கர்த்தர் வார்த்தையை கொண்டு நம்ம கர்த்தர் பேசுவார். ஆனால் அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு செவி கொடுப்பதற்கு மனதில்லாத ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் நீர் செய்து உடைய அற்புதங்களை நினையாமலும். இன்றைக்கு அதுவும் இந்த மாதிரியான காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனை அறியாமல் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டப்ப பெரிய பெரிய வியாதியிலலாம் இருந்து சபைக்கு நீங்கள் வந்திருந்திருப்பீங்க. அந்தந்த வியாதியிலிருந்துலாம் நீங்கள் உங்களை விடுதலையாக்கல, கர்த்தர் தான் உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்து உங்களை அழைச்சிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் உலகத்தில் சுற்றி பல சம்பவங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுது உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு அவிவிசுவாசம், ஐயோ அந்த வியாதி எனக்கு வந்துடுமா, அந்த வியாதி எனக்கும் வந்துடுமா நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களையும் நீங்கள் நினைக்காமல் போகிறீங்க. ஒருவேளை இத்தனை வருடங்களாக கர்த்தரை நான் அற்புதங்களை செஞ்சேன், அற்புதங்களை நடத்தினாரே, இத்தனை வருடங்களாக தேவனாய கர்த்தர் இப்படிப்பட்ட நோய் நொடியிலிருந்துலாம் தேவனாய கர்த்தரை என்னை தூக்கி எடுத்தாரே, அந்த அற்புதங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களை சுற்றி நடக்கிறதுக்கு வச்சு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சொல்லப்போனால் பல நேரங்களில் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவதை நாம் தவற விட்டுறோம். காரணம் அவரோட அற்புதங்களை நினச்சி பார்க்குறதே இல்லை. ஆமென். இப்படி இந்த சில நாட்களில் நான் சில பேரை நான் ரொம்ப கிராஸ் பண்ணி வந்தேன், சில என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸை நான் கிராஸ் பண்ணி வந்தேன். அவங்க வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளமான அற்புதம். அவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து அவ்வளோ பெரிய நோய் நொடியிலிருந்து தேவனாய கர்த்தர் அவர்களை எல்லாம் தூக்கி எடுத்தார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் தேவனை துதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதுக்கும் ஒரு சாட்சி சொல்லுவதற்கும் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி செய்த அந்த சாட்சியை சொல்வதற்கும் அவர்கள் வெட்கப்பட்டதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் தேவனாய கர்த்தர் இறங்கி செய்த அந்த அற்புதத்தை அவங்க நினைக்கல. ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படி தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா தேவனாய கர்த்தர் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய அடிமைத்தனத்துலேருந்து தேவனாய கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு செங்கடலை கர்த்தர் திறக்கிறாரு. அதுக்கப்புறம் வானத்தை திறந்த மன்னாவனால் போஷிக்கிறாரு, காடுகளை அள்ளி போஷிக்கிறாரு, கானான் தேசத்தை அவங்களுக்கு வைத்திருக்கிறாரு. பல அற்புதங்களை தேவனாய கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் இறங்கி செஞ்சாலும் அற்புதங்களை அவங்க நினைக்கவே இல்லை.
மூணாவது காரியம், தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தினார்கள். இன்றைக்கும் பல நேரங்களில் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி காணப்படுகிறோம். வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவதான ஒரு நிலத்தை குறித்து, இந்த நிலத்தின் ஓமையை கர்த்தர் பேசும்பொழுது கற்பாறை என்கிற ஒரு நிலம் இருந்தது. இந்த கற்பாறை என்கிற நிலம், அந்த நிலத்தில் வேற இல்லை. காரணம் என்னென்னா, அந்த நிலம் மிகவும் கடினமான நிலமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடிகிறதில்ல. அநேகருடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் மாறுதல்களை பார்க்க முடிகிறதில்ல. அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் நீங்களால் கடந்து போக முடியல. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனது கற்பாறை நிலத்தை போல் கடினப்பட்டு இருக்கிறபடினால் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டாலும் அது உங்களுக்குள் வேறு கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கடினப்படுத்தினார்கள். நான்காவது காரியம் வசனம் சொல்லுது, தங்களை அடிமை தினத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்களை கலகம் பண்ணி. இந்த லாக்டவுன் டேஸில் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பல காரியங்களை ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கிறப்ப, நார்மல் டேஸில் இருக்கிறப்ப பல காரியத்தை நம்மலாம் விட்டுருந்துருப்போம், பல காரியங்கள் நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாட்களில் நம்மலாம் வீட்டிலேயே தான் இருந்துகிட்ருக்குறோம் பல நாட்களாக. இந்த நாட்களில் இருக்கிற பொழுது நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் விட்டு எல்லா பழக்கங்களையும் இன்றைக்கு நீங்கள் மீண்டுமா ஒருவேளை ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? மீண்டுமா உங்களை நீங்கள் அடிமை தினத்துக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கிறீங்களா? ஒருவேளை மொபைலாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இப்படி பல காரியங்களாக இருக்கலாம். இதில் நீங்கள் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? எதெல்லாம் தேவனை கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி எடுத்தாரோ, எந்தெந்த பாவப்படியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் விடுதலையாக்கி உங்களை இன்றைக்கு கொண்டு வந்தாரோ, அதிலெல்லாம் மீண்டுமா போய் அடிமையாகிட்டு இருக்கிறீங்களா? எங்கள் வசனம் சொல்லுது, எங்கேருந்து தேவனை கர்த்தர் உங்களை அங்கே எடுத்துகிட்டு வந்தாரோ இவர்கள் மீண்டுமாய் அடிமையை விரும்பினார்கள், அடிமையாக்கப்படுவதை அவர்கள் விரும்பினார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லைங்க, தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு உங்களுடைய தலைவன் யார்? இன்றைக்கு உங்கள் வீட்டின் தலைவர் யார்? தேவனா பிசாசா? தேவன் உங்கள் வீட்டின் தலைவராக இருக்கிறாரா, அல்லது பிசாசு உங்கள் வீட்டின் தலைவனாக இருக்கிறானா? உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி அதிகமாக என்ன நடந்துகிட்டு இருக்குது? சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? ஆவியின் கனிகள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள் செயல்படுகிறதா? இல்லை மாம்சத்தின் கனிகள் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள் செயல்பட்டு இருக்கிறதா? யாருக்கு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அதிகமாக நீங்கள் அலோவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு உங்கள் ஃபேமிலியில்? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்களுக்குள் இருந்ததோ, இது இத்தனை காரியங்களும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 6 மாதம் தேசத்தை சுற்றி எவ்வளோ வியாதி, எவ்வளோ காரியங்கள், எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவனை விட்டு நாம் தூரம் போனாலும், நாம் தேவனுக்கு செவி கொடுக்க நாம் மனதில்லாது இருந்தாலும், தேவனுடைய அற்புதனை நாம் நினையாமல் நாம் இருந்தாலும், நம்மை கடினப்படுத்துகிறவர்கள் நாம் இருந்தாலும், அடிமை தினத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்கள் நாம் இருந்தாலும், நமக்கு வேறொரு தலைவனை நாம் உண்டாக்கி கொள்ளுகிறவர்களாய், நம் மனுஷிகத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்கள் நாம் இருந்தாலும், நம்முடைய மாம்சத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருந்தாலும், தேவனை கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடவே இல்லையே. இங்கே வசனம் அப்படி தானே சொல்லுது. இப்படி எல்லாம் அவங்க இருந்தாலும், ஆகிலும் நீர் வெகுவாய் நீர் மன்னித்து, இந்த 6 மாதம் எவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருந்தாலும் அவர் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய குமாரன் மூலியமாக இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த இரத்தத்தினால் ஏற்படுத்திய உடன்படிக்கையை சொன்னது, இனியோட பாவனை நான் நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வாக்கு பண்ணினவர், உடன்படிக்கை பண்ணினவர், இன்றைக்கு வரைக்கும் அவர் மாறாத தேவனாய், அவர் உங்களையும் என்னை ஒரு மன்னித்தவராய், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ள தேவனாகிய நீர் இந்த 6 மாதங்கள் அவர் உங்களையும் என்னையும் கைவிடாமல் காத்து வந்திருக்கிறார். அதற்கு காரணமெல்லாம் அவருடைய நீளமான அன்பு. ஒன்லி காட்ஸ் லவ். தேவ அன்பு தாங்க இத்தனை நாள் உங்களை என்னை தாங்கி சுமந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதர்களாக இருக்கிற நாம் பல நேரங்களில் நாம் விழுகிறோம். ஆண்டவருக்கு விரோதமாய் பல காரியங்கள் நாம் செய்து கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நாம் மாறினாலும் அவர் மாறலைங்க. ஹல்லேலூயா. நாம் மாறினாலும் அவர் மாறலை. நமக்கு தான் செவி கொடுக்க மனசு இல்லை, நமக்கு தான் அவரோட அற்புதத்தை நினைக்க நேரம் இல்லை, நமக்கு தான் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தணும் கற்பாறை நிலங்களை போல், நாம் தான் அடிமைதானத்தை நாம் விரும்பினோம், நமக்கு தான் ஒரு தலைவன், நானே தலைவன். ஹல்லேலூயா. மனுஷிகத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துருந்தோம். ஆனால் இவ்வளவு காரியங்கள் நம்ம செய்தாலும் இந்த 6 மாதங்கள் நம்மை தேவனாய் கர்த்தர் நம் மத்தியிலே அவர் இரக்கமும் மன உருக்கமும் வெகுவாய் மன்னித்த தேவனாய், கிருபையுள்ள தேவனாய், அவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கைவிடாமல் இந்த 7ஆம் மாதத்திற்குள் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அதை தான் நெகேமியா 36ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆகிலும் உமது மிகுந்த இரக்கத்தின்படியே நீர் அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். சத்தமாக கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்களேன். பார்க்கலாம், ஆண்டவரே அப்பா, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே
நீர் நிர்மூலமாகாமலும் எங்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அன்பு அது மிகவும் வல்லமையுடையது. தேவ பிள்ளைகளே, அவருடைய நீளமான அன்பு, அவருடைய நீளமான அன்பில் வெளிப்பட்ட தேவனுடைய இரக்கம் உங்களை நிர்மூலமாக்காமலும் உங்களை கைவிடாமலும். ஓ ஹல்லேலூயா. நம் தேசத்தில் எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போகல, உங்கள் பிள்ளைகள் நிர்மூலமாகி போகலை, உங்களுடைய எதிர்காலங்கள் நிர்மூலமாகலை, உங்களுடைய பிஸ்னஸ் நிர்மூலமாகலை, உங்களுடைய எந்த காரியத்தில் நீங்கள் வீழ்ச்சியை பார்க்கல, உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களை நிர்மூலமாகாமல் உங்களை கைவிடாமலும் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரே, அவர் இருந்திருக்கிறார், இனிமேலும் அவர் இருப்பார். காரணம், அவர் கிருபையும் அவர் இரக்கமும் உள்ள தேவன். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு ஒரு நன்றிகளை செலுத்துறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தாவீது சொல்கிறார், 103 சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் எப்படி முடிசூட்டுகிறார் என்றால், அவர் உங்களுடைய பிராணனையும் என்னுடைய பிராணனையும் அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்ளுகிற தேவன். அழிவுக்கு இந்த 6 மாதங்கள் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு, அந்த மீட்டதுக்கு காரணம் என்னவென்றால் உன்னையும் என்னையும் அவர் கிருபையினாலும் இரக்கங்களாலும் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிறார். அதே 103ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர் உருக்கமும் அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நீங்கள் 103ஆம் சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்கள். அநேக இடத்துல அவர் இறங்குகிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் என்ற அந்த 103ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. இப்படி பல இடத்துல அந்த 103ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் இறங்குகிறார். சங்கீத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தாவீது தேவனை பற்றி என்ன நம்ம சொல்லியிருப்பார், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். காரணம், இந்த தாவீது தேவனுடைய இரக்கத்தை என் வாழ்க்கையில் அதிகமாக அனுபவித்த ஒரு மனுஷன். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக வீழ்ச்சிகள், ஆனால் அத்தனை வீழ்ச்சிகள் மத்தியிலும் தேவனுடைய இரக்கம் தாவீதின் வாழ்க்கையை விட்டு போகவே இல்லை. தாவீதை மென்மேலும் உயர்த்தி கொண்டே தான் இருந்தது. தாவீதின் சிங்காசனம் நிலைத்து நிற்கும்படிக்கு வைத்தது காரணம் தாவீதின் வாழ்க்கையிலே வெளிப்பட்ட தேவனின் நீளமான அன்பின் இரக்கம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு தாவீதை போல நீங்கள் விழுந்தாலும், நீங்கள் எவ்வளவு தேவனை விட்டு நீங்கள் தூரம் தள்ளி போனாலும், தேவனுடைய நீளமான அன்பு அது உங்களை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதில் இருக்கிற கிருபை, அதில் இருக்கிற இரக்கம் உங்கள் வாழ்க்கையின் மீது அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நெகேமியாவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா சொல்கிறாரு, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு அது முடிவில்லை, அது காலைதோறும் புதியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் புதுசாக இறங்கும் பாராட்டிகிட்டே இருக்கிறார். புது இறக்கத்தை கர்த்தர் பண்ணிகிட்டே இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லைங்க. எத்தனை காலங்கள் மாறினாலும், எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் அவருடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அகலமான அன்பு உங்களை விட்டு நிர்மூலமாக போகாது. அவருடைய நீளமான அன்பிற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. There is no end for the length of God's love. தேவனுடைய நீளமான அன்பிற்கு முடிவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உள்ளப்பா சொல்லிட்டா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை இறக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தேவ பிள்ளைகளே, அந்த இறக்கம் ஒரு நாளும் உங்களை கைவிடாது. அந்த இறக்கம் ஒரு நாளும் உங்களை அழிக்காது. அந்த இறக்கம் ஒரு நாளும் தான் பண்ணின வாக்கு தத்துவத்தை, தான் பண்ணின உடன்படிக்கையை அது மறக்காது. ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் உங்களை கைவிட மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார், உங்களோட அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை அவர் மறக்க மாட்டார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யோனாவின் சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லுவார், யோனா நீ நினிவேக்கு போன்னுவார். ஆனால் இந்த யோனா தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தனால இவர் என்ன பண்ணிடுவார்னா தர்ஷீஸுக்கு போயிடுவார். ஆனால் தர்ஷீஸ்க்கே போனாலும் தேவன் ஒரு விடவே இல்லை. திருப்பி அங்கே நமக்கு நடந்த எல்லா காரியங்களும் தெரியும். மீன் வயிற்றுக்குள்ள தள்ளி இந்த மீன் கொண்டு போய் யோனாவை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் எங்கே ஆண்டு போஸ்னரோ டெஸ்டினேஷன் பிளேஸ்லேயே கொண்டு போய் லேண்ட் பண்ணி விட்டுருச்சு. யோனாவை கரெக்டாக அங்கே போய் நினிவேல கொண்டு போய் இறக்கி விட்டுருச்சு. இப்போ நினிவேக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அங்கே பல காரியங்கள் நடக்கிறது. நினிவேக்கு நியாய தீர்ப்பை சொல்லணுன்றதுக்காக தான்
யோனாவை தேவனை கர்த்தர் அனுப்புனார். ஆனால் யோனா தேவனை குறித்து கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தார். ஆண்டவரே, நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்க தான், ஆனால் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அதை தான் அவர் சொல்கிறார் 2ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நான் தேசத்தில் இருக்கும் பொழுதே இதை நான் சொல்லவே இல்லையா? நீங்கள் நிச்சயமாக அழிக்க மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்றத நான் சொல்லவே இல்லையா? அவர் சொல்கிறாரு, இது நிமித்தமே நான் இதனால தான் நான் தர்ஷீஸ்க்கு ஓடி போனேன், அப்பயே நீங்கள் விட மாட்டீங்க ஆண்டவரே. அங்கே சொல்கிறாரு, ஏன் அப்படின்னா, நீர் இரக்கமும், ஹல்லேலூயா, என் தேவன் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால அவரால் நியாயந்திருக்கவே முடியாதுங்க. நியாயத்தீர்ப்பை கொடுக்கவே முடியாது. ஈவன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, பழைய உடன்படிக்கை நாட்களிலே என் தேவனாய் கர்த்தரால் ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்கவே முடியல. அதற்கு காரணம் என்னென்னா, என் தேவனுக்கு ஒரு அன்பு இருக்குது. அது எந்த அன்புனா, அது ஒரு நீளமான அன்பு. அந்த நீளமான அன்புனா அது எந்த அன்புனா, அது இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. எங்கள் வசனம் சொல்லுது, நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்பதை அறிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. எதுக்கு மனஸ்தாபப்படுகிறவரா? உங்களுக்கும் எனக்கும் தீங்கு செய்கிறதுக்கு ஆண்டவரால் முடியாதான். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக செஞ்சுட்டாங்கன்னா நாம் மனஸ்தாபப்படுவோம். ஆமென். யாராவது ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா மனஸ்தாபப்படுவோம். நம்ம பிள்ளைகள் பாவம் பண்ணிட்டாங்கன்னா மனஸ்தாபப்படுவோம். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் மனஸ்தாபப்படுவோம். ஆனால் அந்த பிள்ளைகளை தண்டிப்பதற்கோ, அவங்கள அடிக்கிறதுக்கோ, அவங்கள ஒருத்தங்க நம்மளை பார்த்து எதிர்மனையாக பேசுகிறப்ப நாம் திருப்பி அவங்கள தாக்குவதற்கெல்லாம் நம்ம மனஸ்தாபப்பட்டதே கிடையாது. ஆனால் நம்ம தேவன் கொஞ்சம் விசேஷித்தவர். ஹல்லேலூயா. என் தேவனால் உங்களை தண்டிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்களை கைவிட முடியாது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை அவரால் மறந்து போக முடியாது. காரணம் என்னவென்றால், அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை செய்கிறதுக்கு, நீ இந்த தப்பு பண்ணிட்டியா, இப்போ நான் உன்னை அடிக்க போகிறேன் பார், நீ இந்த தப்பு பண்ணிட்டியா, இப்போ நான் உன்னை அழிக்க போகிறேன் பார், அப்படி உங்களை என் தேவனால் அழிக்கவே முடியாதுங்க. காரணம் என்னவென்றால், என் தேவன் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லிங்க யோனா சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நீளமான அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த அன்பை உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க? பைபிள் நம்ம படித்தோம்ல, அந்த அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் என்பதை உணர்ந்து நான் விசுவாசிக்கிறேன். இந்த வழியில் அவருடைய நீளமான அன்பை குறித்தான உணர்வை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் நம்புகிறேன். என் தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம் தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி, நீங்கள் எதற்கு தகுதியோ அதை உங்களுக்கு கொடாமல் இருப்பது இரக்கம். நீங்கள் எதற்கு தகுதி இல்லையோ அதை உங்களுக்கு கொடுப்பது தேவனுடைய கிருபை. இந்த ஆழமான அன்பு, இந்த நீளமான அன்பு, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. ஆமென். இன்றைக்கு இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆபிரகாமோட வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா, இந்த பலி செலுத்துவது என்பது அந்த நாட்டில் பாரம்பரியமாக இருந்த ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட பேக்ரவுண்ட் என்னன்றது நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஆபிரகாம் விக்கிரங்களை செய்து கொண்டிருந்தவர், அந்த விக்கிரங்களோடு இருந்தவர் என்பதையெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களோட கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை பலி கொடுப்பது என்பது அது ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயம். இப்போ தேவனாய் கர்த்தர் சொல்லப்போனால், நான் அந்த மாதிரி தேவன் இல்லை, நான் வேறு மாதிரியான தேவன்றதை காட்டுறதுக்காகவே தான் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஆபிரகாமுக்கு புரிகிற பாஷையில் அவனோடு கூட பேசி தான் எப்பேற்பட்ட இரக்கமுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு செட்டப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசுகிறாரு, உன்னுடைய பிள்ளை நீ எனக்கு என்ன பண்ணு, பலி செலுத்து. ஆபிரகாமால் ஏன் அவ்வளோ தைரியமாக தனக்கு அத்தனை வருஷம் கழித்து பிறந்த ஒரு பிள்ளைய அவ்வளோ தைரியமாக தன்னால் கொண்டு வந்து பலி செலுத்த முடிஞ்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஆபிரகாம் முன்பதாக அவன் தொழுது வந்த, முன்பதாக அவன் தேவன் என்று சேவித்து வந்த தேவர்களுக்கு அவர்கள் கொடுக்குற பாரம்பரியம். ஸோ ஆபிரகாமுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்குமே ஆனால், ஒருவேளை அந்த தேவனை போல தான் இந்த தேவன் இருந்திருப்பார்ன்ற ஒரு மனநிலை ஆபிரகாம் இருந்திருப்பார். இந்த மனநிலை ஆபிரகாமுக்கு உடைக்க வேண்டும் என்பதற்காகவே, நான் அவர்களை போல எல்லாம் அல்ல, நான் பலியை விரும்புகிறவர் அல்ல, நான் இரக்கத்தை விரும்புகிற தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆபிரகாம் மலைக்கு கூட்டு வராரு. இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, மலையில் தன்னுடைய ஏக சுதனை, தன்னுடைய குமாரனை ஆண்டவருக்காய் பலியிடும்படிக்கு அந்த கரத்தை அவன் உயர்த்தி அப்படியே கத்தி எடுத்து தன் பிள்ளைய குத்த வர நேரத்தில், ஆபிரகாமே உன் பிள்ளை மேலே நீ கையை போடாதேன்னு சொல்லி ஒரு வானத்துலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய இரக்கம். இப்படி இரக்கத்தை மாத்திரம் காட்டாமல் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார் பார்த்தீங்களா? அதுதாங்க கிருபை. ஆமென்.
ரெண்டாவது எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இந்த தூரமாக போன இந்த இளையகுமாரன், ஹல்லேலூயா, அவன் திரும்பி வந்த பொழுது அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தது, அவனை கட்டி அணைத்தது, அவனுக்கு முத்தம் கொடுத்தது, அது இரக்கம். திரும்பி வந்த அவனுக்கு வெறும் இதை மாத்திரம் தராமல் அவன் எதையெல்லாம் இழந்து வந்தானோ அவனுக்கு ஒரு 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 கொண்டாட்டத்தை அவனுக்கு கொடுத்து, அவனுக்கு உடையை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து, ஹல்லேலூயா, இதெல்லாம் பண்ணது கிருபை. ஹல்லேலூயா. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் பைபிளை பார்க்க முடியும், ஒரு மனுஷன் கல்வர்களால் மிகவுமாய் தாக்கப்பட்டு அவன் கீழே கடக்கிறத பார்க்க முடியும். அங்கே ஒரு நல்ல சமாரியன் வந்து அவனுக்கு காயம் கட்டியது இரக்கம். காயம் கட்டியது மாத்திரம் அல்லாமல் அவனை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனுடைய எல்லா செலவுகளுக்கும் வேண்டிய அவன் பணத்தை அங்கே கொடுத்தது கிருபையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, கல்வன் சிலுவையில் பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஆண்டருக்கு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பேர் தொங்குறாங்க. இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ஆண்டரை பார்த்து சொல்கிறான், ஏசப்பா பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்னையும் நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அவன் நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறப்ப அதை கேட்டது தேவனுடைய இரக்கம். கேட்டது மாத்திரம் அல்லாமல் அவனை பார்த்து ஆண்டு சொன்னார், இன்றைக்கு நீ என் பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார் பாருங்க. அது அவன் வாழ்க்கையில் தேவனை கற்றுக் கொடுத்த கிருபை. ஆமென். சிலுவையில் உங்களுக்காக எனக்காக வேண்டிய எல்லா கிரயத்தையும், பாவத்தின் மூலியமாய் வந்த எல்லாவற்றுக்கும் கிரயத்தை செலுத்தியது தேவனுடைய இரக்கம். செலுத்தியது மாத்திரம் அல்லாமல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த நீதியை உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் கொடுத்தது தேவனுடைய கிருபை. ஆறாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த தமஸ்குவில் இருந்த இந்த சவுலை பவுலாய் மாற்றியது தேவனுடைய இரக்கம். மாற்றிய பவுலை அப்போஸ்தலனாய் எடுத்து அநேக சபைகளுக்கு பயன்படுத்தியது தேவனுடைய கிருபை. ஏழாவதாக நான் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகத்துக்கு செல்ல வேண்டியிருந்த உங்களையும் என்னையும் நரகத்துக்கு செல்லாமல் அவருடைய இரத்தத்தால் மீட்டு எடுத்தது தேவனுடைய இரக்கம். மீட்டு எடுத்தது மாத்திரம் அல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் பரலோகத்தை திறந்து வைத்திருப்பது தேவனுடைய கிருபை. சத்தமாக அந்த கிருபைக்கும் அந்த இரக்கத்துக்கும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் மாறாதது. வேதம் அப்படி தான் சொல்லுது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் ஒரு நாளும் மாறவே மாறாது. எத்தனை பேருன்றீங்க அந்த கிருபைக்கும் இரக்கத்துக்கும் ஒரு நன்றி செலுத்துறீங்க? ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் கூட இந்த இரக்கமும் இந்த கிருபையும் வெளியெல்லாம் எங்கேயுமே இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் கிருபையையும் இரக்கத்தையும் அவர்கள் வெளியே வைத்து பார்த்தார்கள். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இரக்கங்களாலும் நிறைந்த தேவனாய் அவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளேயே அந்த இரக்கமுள்ள தேவன் இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ளேயே அந்த கிருபை உள்ள தேவன் இருக்கிறாருங்க. வசனம் தீத்து 3 அதிகாரம் அதில் 4 வசனம் 5 வசனம் சொல்லுது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது. ஹல்லேலூயா. இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும். ஆமென். மனுஷர் மேலுள்ள அன்பும். எந்த மாதிரியான அன்பும் என்றால் நீளமான அன்பு. ஹல்லேலூயா. அன்பும் பிரசன்னமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம். ஆண்டுக்காக இதை செய்கிறேன், அதை செஞ்சேன், இதெல்லாம் ஆண்டு உங்களை என்னையும் ரட்சிக்கவே இல்லைங்க. வசனமாக சொல்லுது, தமது இரக்கத்தின்படியையும். யாருடைய இரக்கத்தின்படி? ஆண்டவர் நம்ம மேலே வச்ச இரக்கத்தின்படியையும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலாலும் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன எப்படி தான் ரட்சித்திருக்கிறாரு? நம்முடைய கிரிகள் நிமித்தமாய் அவர் நம்மை ரட்சியாமல் மாறாக அவருடைய இரக்கத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இரக்கம் 2 காரியங்களை இந்த புது உடன்படிக்கையின் கீழே உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்ம ரட்சித்திருக்கிறோம். என்னென்ன காரியங்களாம்? மறுஜென்ம முழுக்கு. ஆமென். அப்போ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதாவது நம்ம என்ன சொல்லலாம், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம், மீண்டுமாய் நாம் உயிர் தள்ளப்பட்டோம். அப்போ பாருங்கள், அவர் உங்கள் மேலே என் மேலே இறக்கம் வச்சதுனால நாம் ஆண்டவரோடு கூட மரித்தோம். அவர் உயிர் தள்ளும் பொழுது நாமும் அவரோடு கூட எழுப்பப்பட்டோம். அது மாத்திரம் அல்லாமல் பரிசுத்த ஆவியை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் புதிய மனுஷனாய் அவர் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரிகள் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படவில்லை, நாம் நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் தேவ இரக்கம் அவர்கள் மீது வரும்படிக்கு அவர்கள் கிரிகளின் அடிப்படையில் தேவனை தேடினார்கள். ஒருவரும் தேவனுடைய இரக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பூர்ணமாய் அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் இந்த புது உடன்படிக்கையின் கீழ் வாழுகிற நமக்கு அவர் நம்முடைய கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவர் தமது இரக்கத்தின்படியே அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம்
3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தம்முடைய இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தம்முடைய இரக்கத்தின்படியே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் மீண்டுமாய் ஜெனிப்பித்திருக்கிறார். He re-engineered us. Hallelujah. He re-engineered us. நம்மை மீண்டுமாய் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஆமென். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கிற ஒரு விஷயம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது உடஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக எந்த இடம் உடஞ்சிருக்கிறோ அந்த இடத்த மாத்திரம் அப்படி கம் போட்டு ஒட்டலை ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ இங்கெல்லாம் ஃபால்ட் ஆயிடுச்சு உங்கள் சரீரத்தில், அந்தந்த இடத்த மாத்திரம் சரி பண்ணலைங்க. உங்கள் என்டையர் உடம்பையே அவர் திரும்பி ரீஎன்ஜினியர் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். உங்களை சுத்தமாகவே உங்கள் பழைய சாயலையே உங்களை விட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு புதிய சாயலை அவர் கொடுத்துருக்கிறாரு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, தமது இரக்கத்தினாலே என்று வசனம் காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய நீளமான அன்பின் வெளிப்பாடாகிய தேவனுடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மறுபடியும் ஒரு ஜெனிப்பிப்பை அது உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது. எப்படி தேவனை கர்த்தர் உங்களையும் என்னை ஜெனிப்பித்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுவதற்கு. அப்போ இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுவதாக. பழைய ஏற்பாட்டு நாட்களில் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை யாருக்குமே இல்லைங்க. காரணம், நியாயபரமான அவ்வளவு கடினமானதாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெறும் தேவனுடைய இரக்கம் மாத்திரம் இல்லை, கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஜீவனுடைய நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், என் தேவனுடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால் அவர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் அழியாததும் மாசற்றதும் வாடாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே அவர் மறுபடியும் அவர் உங்களையும் என்னையும் அவர் ஜெனிப்பித்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா என்ன வசனம் சொல்லுது? தேவனோ அவர் இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, இரக்கத்திலே என் தேவனை கர்த்தர் ஐஸ்வர்யம் உடைய தேவன். ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. He is rich in mercy. அவர் ஐஸ்வர்யம் உடைய தேவன். அவருடைய நீளமான அன்பு ஐஸ்வர்யமுடைய அன்பாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் என்னென்னா, தேவனுடைய இரக்கம். ஆமென். அதனால தான் நம்ம அங்கே வசனத்தில் படிக்கிறப்பெல்லாம் படித்தோம், அவர் இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் உள்ள தேவன். அப்போ கிருபை எதை பின்தொடர்ந்து வருதுனால தேவனுடைய இரக்கத்தை பின்தொடர்ந்து வருகிறது. இப்போ இங்கே வாசித்தோம், தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். பார்த்தீங்களா? அதுதாங்க இரக்கம். உயிர்ப்பித்தது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்கார்? 6ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். இதுதாங்க கிருபை. ஹல்லேலூயா. அக்கிரமங்களில் மரித்திருந்த உங்களையும் என்னையும் உயிர்த்தெழ வச்சது இரக்கம். உயிர்த்தெழப்பட்ட உங்களையும் என்னையும் தகுதியே இல்லாத நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கறது பார்த்தீங்களா? அதுதாங்க தேவனுடைய கிருபை. This is what I already told you. Mercy is God withholds what you deserve. Grace is God giving what you don't deserve. இதை தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இரக்கம் என்பது நீங்கள் எதற்கு தகுதியோ அது தேவன் உங்களுக்கு கொடாமல் இருப்பது. ஹல்லேலூயா. கிருபை என்பது நீங்கள் எதற்கு தகுதி இல்லையோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பது. மன்னிப்பிற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம், ரட்சிப்புக்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆனால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். பார்த்தீங்களா? கிருபையினால் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அதுதாங்க அவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்ச இரக்கம். இரக்கம் மாத்திரம் இல்லாமல் வருங்காலங்களில் அவருடைய கிருபையை நம்ம மேலே விளங்க செய்வதற்காக உங்களுக்கும் எனக்கும் நம்ம தகுதியே இல்லை அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் கூட பிதாவுக்கு ஒப்பமையான பிதா எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவருடைய ஸ்தானத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. பார்த்தீங்களா? அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்கிற கிருபை. தகுதியே இல்லாத நமக்கு தேவன் தருவது தான் அவருடைய கிருபை. தேவனுடைய அகலமான அன்பும் தேவனுடைய நீளமான அன்பும் எவ்வளவோ வல்லமையுடையது, எவ்வளவு பெருசுன்றதை பாருங்களேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறப்பே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும் நான் நம்புகிறேன் நிச்சயமாக. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது,
நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். ஹல்லேலூயா. கிருபாசன தண்டைக்கு நீங்கள் தைரியமாய், பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவங்களால கிருபையை இரக்கத்தை அவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கொள்ளவே முடியல. யாருக்கும் தைரியம் கிடையாது அதுக்குள்ளே போகிற. ஏன் ஆசாரியனுக்கே சரி அந்த கிருபாசன தண்டைக்கு போவதற்கு பல காரியங்கள் தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் இறங்கி அவர் இரத்தத்தின் மூலியமாக உங்களுக்காய் எனக்காய் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினதுனால இன்றைக்கு தைரியமாக அவருடைய கிருபாசனத்தை கடந்து போய் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த நீளமான அன்பை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நீளமான அன்பில் இந்த இரக்கத்தில் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற மிக முக்கியமான 3 காரியங்கள் என்னென்னு உங்களுக்கு நான் சொன்னேன். உங்களை அவர் கைவிட மாட்டார், உங்களை அவர் அழிக்க மாட்டார், உங்களுக்கும் எனக்கும் அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் மறுக்க மாட்டார், மறக்க மாட்டார். எனவே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த இரக்கத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள், அந்த இரக்கத்தை பிடிச்சிக்கோங்க. என் தேவனுடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வேறு மாதிரி மாற்றியே தீரும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இரக்கத்தை பற்றி தெரிந்து கொண்ட நாம் இன்றைக்கு வசனங்களை படித்தோம். அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நாம் தேவனுடைய இரக்கத்தை குறித்தும் கிருபை குறித்தும் தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் நாமும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 5:5 ஆண்டவர் சொல்கிறாரு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நீங்கள் இரக்கத்தை காட்டும் பொழுது தேவன் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த இரக்கத்தை நீங்களும் மற்றவங்களுக்கு காட்டும் பொழுது நீங்கள் இரக்கத்தை பெறுவீர்கள். ஆமென். அது மாத்திரம் அல்லாமல் மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியா இருக்குது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. அப்போ எதை சிநேகிக்குமா? இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே தேவன் உங்கள்கிட்ட எண்ணத்தை கேட்குறாரு, வேற எதையும் தேவன் உங்கள்கிட்ட கேட்கலைங்க. அவர் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா? இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதை தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் தேவன் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அவர் அழிக்க மாட்டார், உன்னோடு கூட அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் மறுக்க மாட்டார். ஆனால் இதெல்லாம் செய்கிற தேவன் இன்றைக்கு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் அவர் கேட்குறதெல்லாம் 3 விஷயந்தான். ஹல்லேலூயா. சரியான நியாயமுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கணும், நியாயத்தை செய்கிற பிள்ளைகளாய், நியாயமுடைய பிள்ளைகளாய். ஹல்லேலூயா. எது நியாயமோ நியாயத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் இருக்க வேண்டும். 2வது காரியம், இரக்கத்தை சிநேகிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். 3வது, மனத்தாழ்மையுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இதை தானே தேவன் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு எங்கள் வசனம் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, காரணம் ஏன் தேவனுங்க இதை உங்கள்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறாரு. அப்போ இந்த 4 வாரங்களாக தேவனுடைய அன்பை குறித்தும், அதுக்கு முன்பதான வாரங்களில் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து உங்கள்கிட்ட நான் பேசினேன், அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர் என்பதை குறித்து நான் பேசினேன். இந்த சில நாட்களாகவே சரி, தேவனாய் கர்த்தர் அவருடைய இயல்பு என்ன, அவர் எந்த அளவுக்கு நல்லவர் என்பதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களே. அப்போ இதை அறிந்து கொள்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நான் இருக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்ட கிருபையை நம்ம வாழ்க்கையில் காட்டினாரோ, தேவன் எப்படிப்பட்ட இரக்கத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் காட்டியிருக்கிறாரோ, எப்படிப்பட்ட ஒரு தகப்பனின் அன்பை தேவனை கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரோ, அவ்விதமான அன்பை இந்த பூமியில் வெளிப்படுத்தவே தேவனை கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளே, இரக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய நீளமான அன்பிற்கு முடிவில்லை. அது ஒவ்வொரு நாளும் அது புதியதாக இருக்கிறது. காரணம், என் தேவன் அவர் இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யமுடைய தேவனாய் அவர் இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யமுடைய தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு செவி கொடுங்க, அவருக்கு செவி கொடுக்க மனதில்லாதவர்களாக நீங்கள் இருக்காதீங்க. இந்த நாட்டில் உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், அப்படி அற்புதத்தை நினச்சி பார்த்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை தயவுசெய்து நீங்கள் மறந்து போயிடாதீங்க. 3வதாக இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கேட்குறவர்களாகவும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளாகவும் இருங்க. கற்பாறை நிலத்தை போல் உங்கள் இருதயத்தை நீங்கள் வச்சுக்காதீங்க. 4வது உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அடிமை நிலத்துக்கு நீங்கள் திரும்பாமல் உங்கள் வாழ்க்கையில் அடிமை நிலத்தை கொண்டு வருகிற சகல காரியங்களையும் விட்டு நீங்கள் விலகுங்க. 5வது நாங்கள் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவனே தலைவராக இருப்பாராக. வேறு எந்த தலையும் உங்களுக்கு தேவையில்லை. தேவனே உங்களுக்கு தலைமையாக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தின் தலைவனாய் தேவன் இருக்கட்டும். உங்களுடைய சகல பிஸ்னஸோட தலைவனாக தேவன் இருக்கட்டும். உங்களுடைய சகல எதிர்காலத்திற்கும் தேவன் தலைவராக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியில் நீங்கள் கடந்து போக ஆசைப்படுங்க, முற்படுங்க. இத்தனை நாள் உங்களை ஆண்டவர் நடத்தினார், இனியும் அவர் உங்களை நடத்துவார். ஆனால் அந்த பழமை உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். பழசை கலைங்க, புதுசை தரிச்சுக்கோங்க.
மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்களை உன்னதத்தில் அவரோடு கூட எழுப்பி உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறாரே, அந்த ஸ்தானத்தை உற்று நோக்கி பார்த்து உங்கள் ஸ்தானம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுங்கள். நீங்கள் அப்படி நடக்கிற பட்சத்தில் தேவனுடைய அன்பை இப்பூமியில் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாகவும், அன்பில் வேரூன்றி இருக்கிற பிள்ளைகளாகவும், அந்த அன்பில் நிலை பெற்ற பிள்ளைகளாகவும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நிச்சயமாக காணப்பட்டு தீரும். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்ட நீங்கள், தேவனுடைய நீளமான அன்பை குறித்து அறிந்து கொண்ட நீங்கள், உங்கள் வாழ்க்கை இன்றோடு மாறட்டும். அன்பை அறிந்து கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்படுங்க. இந்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார்.